ஸோ இந்த பர்டிகுலர் டீசருமே ஏன்னா ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ மில்லியன்ல வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய படத்துக்கு பெரிய ஒரு ப்ரமோஷன் தான் அது. ஆமா. ஆனா அப்படி இல்லாம ஆர்கானிக்கா அது போட்டு நம்ம வந்து நிறைய பேர்ட்ட குடுத்து ப்ரமோஷன் பண்றதோ, இல்லன்னா ஆடா ரன் பண்றதோ, எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. கூகுள் ஆடா ரன் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கு. அப்படி பண்றதுக்கு பதிலா ஆர்கானிக்கா என்ன வருதோ பார்ப்போம் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அது வந்து அவருடைய கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன்னா அவருடைய உழைப்பு என்ன? விஜய் சார் வந்து இப்போ உச்சத்துல இருக்காரு. அவர் நினைச்சாருன்னா இந்த படத்தை ஈஸியா ப்ரமோட் பண்ணிட முடியும். நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. அவர் வந்து பேசினாருன்னா அது எவ்வளவு ரீச் ஆகும்? இல்ல அவர் இப்போ ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்ல இல்லைனா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தாருனாலுமே பயங்கர ரீச் ஆகும். ஆனால் அப்படி இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஹேண்டை வந்து அவர் எடுத்திருக்காருன்னு தோணுது. அதுவுமே அவருமே பெருசா பண்றதுல ஆர்வம் காட்ட மாட்டார். இவருமே தன்னோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸரை யூஸ் பண்ணி நான் பெரிய ஆளா வரணும், நான் ஆரம்பத்துல இருந்தே அவர் அதை பண்ணலன்னு எல்லாருமே சொல்றாங்க. டோட்டலா அவாய்ட் பண்ணிடுறாரு. இந்த நெப்போட்டிசம்ன்ற சர்க்கிள்குள்ள உள்ள இன்வால்வ் ஆகாம இவருக்குன்னு ஒரு தனி பிராண்டு, ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிறதுல இவருமே தெளிவாக தான் இருக்கிறாரு.